பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஆகஸ்ட் மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? சனி வலுத்து 3ஆம் இடத்தில் சுப நிலையாக அமரக்கூடிய மிகப்பெரிய அருமையான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். இது எதிரிகளையும் வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஒரு மாதிரி கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். எப்பொழுதெல்லாம் உபஜயஸ்தானங்கள் வலுத்திருக்கோ அப்பொழுதெல்லாம் எதிரியை வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்பு இருக்குது. அது 3, 11 மாதிரியான இடங்களில் வரக்கூடிய அமைப்பு. வேலையில் நல்ல இடமாற்றம் இருக்கும். புதிய இடமாற்றத்தில் நல்ல என்வாயர்மெண்ட் இருக்குங்க. போனால் என்ன இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு நினச்ச இடத்துல இப்போ ஒரு மாதிரியான சாதகமான நிலை தனுசு ராசிக்காரங்க எல்லோருக்குமே இந்த ஆகஸ்ட் 2024 இருக்கும். ராசிநாதன் மங்கள யோகத்தில் முதல் பாதியில் ராசிநாதன் அப்படியே மங்கள யோகத்தில் இருக்கார். 25ஆம் தேதிக்கு பிறகு சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல நீங்களே அதிக கோபப்பட போகிறீங்க. அடுத்ததாக 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. இந்த 8ஆம் அதிபதி ராசியை தொடர்பு கொள்வது ஒரு மாதிரியான பலவீனமான அமைப்புங்க. இந்த செவ்வாய் 7ல் இருக்கிறது பரவாயில்ல, ஆனாலும் அவர் பகை வீட்டில் தான் இருக்கார். என்ன பண்ணுவார்? கணவன், மனைவி, நட்பு, பங்குதாரர் அமைப்புகளில், காதலர்கள் சம்மந்தப்படுற விஷயத்தில் ஒரு மாதிரி சச்சரவுகள், 3வது நபரின் தலையீடுகள் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை நிச்சயமாக கொடுப்பாரு. இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருங்க. முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. சகோதர அமைப்புகளில் சகோதர மேன்மைகள் நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்கும். மாதம் முதல் ஒரு 5 நாள் அப்படி ஒரு மாதிரியான சாதகம் இல்லாத நிலை இருக்கும். பிற்பகுதியிலிருந்து நல்ல அமைப்பு இருக்குங்க. 8ஆம் அதிபதி ராசியை பார்த்து அட்டமத்தில் ஒரு மாதிரி 7ஆம் இடத்துல இருந்து அதுக்கு பிறகு போய் அட்டமத்தில் அமர்வது, அடுத்தடுத்து இந்த கணவன் மனைவி தொல்லைகள், காதலர்கள், நண்பர்கள், பங்குதாரர்கள் அமைப்புகளில் சற்று எச்சரிக்கை அதிகமாகவே இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 நிச்சயமாக இருக்கும். ஆல்ரெடி அவர் 8ஆம் அதிபதி 7ல் அமாவாசை அமைப்பை நெருங்கி அதுக்கப்புறம் 8ல் அமர்வது அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லைங்க. அதற்கு பிற்பகுதியில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது அது உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளில் வரக்கூடிய விஷயம். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், யூக வணிகம் மாதிரியான விஷயங்களில் தயவு செய்து தனுசு ராசிக்காரங்க யாரும் இப்பொழுது இறங்க வேண்டாம். அப்படி சாதகமான நிலை இல்லை ஒரு 1.5 மாதத்துக்கு. அதனால் எல்லாம் இருக்கிற வேலையை பயன்படுத்திக்கங்க. பணப்புழக்கமே இப்போ கொஞ்சம் டல்லாகிருச்சு. இந்த இடத்துல பேங்க்லேருந்து ஓடிபி கேட்குறாங்க, இந்த இடத்துலேருந்து ஒரு கால் வருது, ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் உதவி கேட்குறாரு, அவருக்கு உதவி செய்யணும், ஒரு பெரிய தொகையை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் இப்பொழுது தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் 2024 பண்ண தேவையில்லாத ஒரு மாதமாக இருக்கும். இப்போ எதையாவது பண்ண போனீங்க அப்படின்னாக்கா குரு 6லேருந்து 7ஆம் இடத்துக்கு வர்ற வரைக்கும் கொஞ்ச நாள் அப்படியே பண நெருக்கடியில் இருக்கக்கூடிய சில காலகட்டங்கள் வந்துடும். அதிக விழிப்புணர்வு தேவையான ஒரு மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 2024 இருக்கும். அடுத்தடுத்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம், பணம் கையில் இருக்காதுங்க. ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் அப்படி டல்லான அமைப்புகள் இருக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆனால் திருமணத்தை இந்த மாதத்தில் பண்ணாமல் இருக்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது. ஆனால் ஒரு மாதத்தில் சொல்லிலாம் எல்லாத்தையும் மாற்றி வைக்க முடியுமா? முடியாது. இருந்தாலும் சந்திராஷ்டம நாள் இல்லாத நாளாக பார்த்து திருமண அமைப்புகளை ஏற்பாடு பண்ணிக்கோங்க. இந்த அமைப்புகள்லேருந்து இன்னொரு 1.5-2 மாதத்துக்கு அப்படி சாதகம் இல்லாத நிலை, அதுக்கு பிறகு அப்படியே எல்லாம் சரியாக வரக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்ட் 2024 சற்று கவனம் அதிகமாக தேவையான ஒரு அமைப்பாக இருக்காரு. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் பார்க்காரு. நீங்களே அதிகமான ஏதாவது பேசி எதிர்முனையில் இருக்கிறவரை அப்படியே தாக்கிடணும், எரிச்சல் ஊட்டிடணும், பிரச்சனை வரணுன்ற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருப்பீங்க. மிகுந்த கவனம் தேவைப்படுகிற ஒரு மாதமாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 நிச்சயமாக இருக்கும்.